கடைசியாக, பயத்தை நட்பாக மாற்றுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய 3 காரியங்களை கவனிப்போம். முதலாவதாக, முஸ்லிம்கள் வசிக்கும் ஏதாவது ஒரு பகுதிக்கு சென்று அங்கே தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று அறியும்படி ஜெப நடை செய்தவர்களாய் அந்த பகுதியில் உள்ள தெருக்களில் எப்பொழுதாவது சுற்றி நடந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? இதுவரை இல்லை என்றாலும் பரவாயில்லை. இப்பொழுது முதலில் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் பகுதியில் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை கண்டுபிடித்து அந்த பகுதியை குறித்து தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படி ஜெபநடை செய்தவர்களாய் சுற்றி வாருங்கள். இரண்டாவதாக, நீங்கள் எப்போதாவது ஒரு மசூதிக்கு சென்று பார்த்ததுண்டா? ஒரு முறை நான் ஊழியத்தின் நிமித்தம் வேறொரு பகுதிக்கு சென்றிருந்தேன். அந்த சபையானது முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கும் பகுதியின் மையத்தில் அமைந்திருந்தது. நான் அந்த போதகரிடம், நீங்கள் எப்பொழுதாவது இந்த மசூதிக்கு சென்று பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். உடனே அவர் இல்லை இல்லை என்று வேகமாக கூறி, நான் அங்கே சென்றால் என்னை கொன்றுவிட மாட்டார்களா என்று பயத்துடன் கேட்டார். ஐயா, நானும் உங்களுடன் வருகிறேன், நாம் இருவரும் சேர்ந்து மரிப்போம் என்று கூறி அவரை அழைத்துச் சென்றேன். அங்கே ஈமாம் என்று அழைக்கப்படும் இஸ்லாமிய மத போதகரை சந்தித்து பேசினோம். நடந்தது என்ன தெரியுமா? இப்பொழுது அந்த போதகரும் இமாமும் நல்ல நண்பர்களாக இருக்கிறார்கள். மூன்றாவதாக, எப்பொழுதாவது ஒரு முஸ்லிமுடைய வீட்டில் அமர்ந்து உணவு உண்ட அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த நிலையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் அது நீங்கள் ஒரு நல்ல நட்புறவை அடையும்படி மத உணர்வுகளை கிழித்தெறிந்து விட்டீர்கள் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. கடைசியா வரும் பாடத்துல ஒரு முஸ்லிம் வீட்டில் அமர்ந்து அவங்களோட சேர்ந்து சாப்பிடுறது என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்க பார்ப்பீங்க.